வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தர்ஷிகா விஷால் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதா வந்து ஜாக்லின்ட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் ஜாக்லின் வந்து அந்த விஷயத்தை விஷால்கிட்ட கன்வே பண்ணும்போது விஷாலோட ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரியா இருக்குது. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிறதா வந்து தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்ட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ விஷால் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதா வந்து அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அப்புறம் ஜாக்லின் இன்னைக்கு விஜய் விஷால்கிட்ட போய் மறைமுகமாக வந்து கேட்குறாங்க. உங்ககிட்ட ஒரு மாறுதல் தெரிகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே விஜய் விஷால் வந்து உடனே அதை புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஐயோ, ஆல்ரெடி பட்டதே போதும், இனிமேல்லாம் என்னால் அந்த ஜோனுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக வந்து சொல்லியிருப்பார். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பார். இல்லை இல்லை, நம்ம வந்து இருக்கிற வரையும் வந்து ஜாலி பேர்டாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெளிவாக வந்து சொல்லுவார். ஸோ ஜாலி பேர்ட்னா லைக் ஜாலி பாயாக வந்து எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறேன், ஸோ அடுத்த லெவலுக்கு போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ, நம்மளுக்கு அது செட் ஆகாதுப்பா இனிமேல் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெளிவாக சொல்லுவார். ஸோ ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே, அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நோ 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 நோ, அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. நீ என்கிட்ட அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி நீ வந்து பேசு, மற்றபடி நீயே வந்து எனக்காக அதை அத்து விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் வந்து பேசுவார். எதுக்காக சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி டேரெக்டாக பேச வருவாங்க. நீ எதுக்காக சொல்கிறியோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் மறைமுகமாக அவரும் வந்து பதில் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஏன் இப்படி பண்ணுற, கொஞ்சம் இங்கே இருக்கிற வரையும் வந்து அது எங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீ கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலாம்ல அப்படின்னு சொன்னோடனே ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் விஜய் விஷால். அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ட வந்துட்டு நீ வேறு ஏதோ சொல்ல வந்த, சொல்லு, என்ன சொல்கிற சொல்லு, யாரை பற்றி சொல்கிற சொல்லு அப்படின்றோடனே ஐயோ நீ எனக்கு ஒரு அம்மா மாதிரிமா அப்படின்ற மாதிரி சொல்லி வேறு மாதிரி ஜோனுக்கு வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து டைவெர்ட் பண்ணுவார். நீ நல்லா டைவெர்ட் பண்ணுறவோ, நான் உனக்கு அம்மாவா, அப்போனா உனக்கு வரன் பார்த்துறவா, வரன் பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஐயோ ஆளை விடுங்கப்பா, நான் இருக்கிற வரையுமா நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து சொல்லுவார். ஸோ தட் அவர் ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்து அடிபட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பிக் பாஸ் ஷோவில் தான் வந்து அந்த 2 லவ் ஃபெயிலியர் பற்றி அவர் சொல்லியிருப்பார். இன்னொரு லவ்க்குள்ளே போய் அதில் ஃபெயிலியர் ஆகணுமா அப்படின்றத ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் மறைமுகமாக வந்து ஜாக்லின்ட்ட சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயம் வந்து தர்ஷிகாவுக்கு போச்சா என்னன்னு தெரியல. அவங்க இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தனியாக நின்று பேசுகிறது, தனியாக உட்காந்துட்டு ரொம்ப யோசிக்கிற மாதிரி நம்மளால் ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வேறு எந்த லெவலுக்கு வந்து அடுத்த லெவலில் போகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.